அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பதிவு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. மிகவும் அற்புதமான பிரபஞ்சத்தின் சக்தி நிறைந்த அற்புதமான நாளுன்னு சொல்லலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் டே. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படின்ற நம்பருடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அதாவது ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வர்றதை தான் நம்ம போர்ட்டல் டே, அதே போல் ஏஞ்சல் கூறிய நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும், வழிபாடு பண்ணாலும், மந்திர ஜபம் பண்ணாலும் அது நமக்கு உடனடியாக பலனை தரக்கூடியது. அதனால தான் இந்த நாளை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடக்கூடாது. ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண போகிறதுல எந்த ஒரு பரிகாரமும் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க, அந்த பொருளை வாங்கிட்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாளைக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் என்ன நினைத்து இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் அன்றைக்கே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான டேன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய நாள். அது என்ன அந்த வார்த்தை, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 22/2/2025. இந்த நாளில் 2 எத்தனை முறை வருது பாருங்கள். 5 முறை 2 வருது. இதே போல் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். அதை தான் நம்ம போர்ட்டல் டே, அதாவது ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம். நாளைக்கு இந்த 2ஓட ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா போதும். அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான பரிகாரம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது 2மே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. ஒன்று உங்களால் செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் செய்யலாம், 2மே உங்களால் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம். உங்களுக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்குது, இமிடியேட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது, உடனடியாக பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் நம்பரையும் கொடுக்குறாங்க. அதை இன்றைய நாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், அதாவது ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 3லாம் கிடையாது, ஒன்றே ஒன்று, ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒன்று எடுத்துக்கோங்க. உண்மையான விஷயத்தை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிலாம் பண்ணாதீங்க. உண்மையாக உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் எதற்கு வேண்டுமென்றாலும் இதை பண்ணலாம். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேண்டும், பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேரணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஒரு இமிடியேட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ப்ரமோஷன் வேண்டும், அதே போல் இன்க்ரிமெண்ட் வேண்டும், நல்ல முறையில் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும். இப்போ குழந்தைங்களாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அந்த எக்ஸாமில் ஆல் பாஸ் ஆகணும் அப்படின்னாலும் எழுதலாம். உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதலாம். எதற்கு வேண்டுமென்றாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது அது உடனடியாக உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பெயரை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்லின் 1913, மர்லின் 1913, மர்லின் 1913 அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை உங்களால் நாளைக்கு சொல்ல முடியுதோ நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு முழுக்க இந்த போர்ட்டல் டே இருக்குது, அதாவது இந்த பிரபஞ்ச நாள் இருக்குது. அதனால் நாளைக்கு முழுவதும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ கணக்கே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு அதிகப்படியாக மர்லின் 1913, மர்லின் 1913 அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வரைக்குமே நடக்கலை, கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை இவங்க நடத்தி கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் சொல்லி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது எதற்கு வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது, இந்த பணம் இப்போ உடனடியாக எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டையும் இந்த நம்பரையும் நாளைய தினத்தில் எத்தனை முறை சொல்ல முடியுதோ உங்களால் நீங்கள் அத்தனை முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்க இந்த சுவிட்ச் வேர்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான சுவிட்ச் வேர்டும் நம்பரும். சடன்லி 741 ஸ்பீடு 897 நவ், சடன்லி 741 ஸ்பீடு 897 நவ், சடன்லி 741 ஸ்பீடு 897 நவ். இந்த வார்த்தையை
எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும். நீங்கள் கேட்ட பணம், அதாவது அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த பணத்தை மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் எழுதவும் செய்யலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ, ரூல்டோ அன்ரூல்டோ ஒரு நோட் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த பேஜ் முழுக்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பேஜ் ஃபர்ஸ்ட்டில் எழுதிக்கலாம். இல்லை மனசில் நினச்சிட்டு இந்த சடன்லி 741 ஸ்பீடு 897 நவ் அப்படின்ற இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் அந்த பேஜ் முழுக்க எழுதலாம். எத்தனை முறை வேண்டுமென்றாலும் எழுதலாம். நாளைய நாளில் தவற விடாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கணும். அதாவது நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணாகணும். நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நிறைவேறணும். நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கையில், அதாவது இடது கையில் நீங்கள் வாட்ச் கட்டுற இடத்துலையும் எழுதலாம். கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்லேயும் 1176 இது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்குரிய அற்புதமான நம்பர். நம்ம கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியது 1176 அப்படின்ற நம்பரை நாளைக்கு முழுக்க உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. ப்ளூ கலர் பென்னால் எழுதிக்கோங்க. அந்த நம்பரை பார்த்து நாளைய நாள் முழுக்க உங்களால் முடிஞ்சதுன்னா எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. உங்கள் கையில் 1176ன்னு எழுதியிருப்பீங்க. அதை பார்த்து ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமகன்னு எத்தனை முறை சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதற்காக இந்த நம்பரையும் இந்த ஒரு மந்திரத்தையும் சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இது நடத்தி கொடுக்கும். இப்போ சொன்ன இந்த 3 வார்த்தையும் நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை வெளியில் இருக்கீங்க, இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். இந்த கிருஷ்ணனுடைய மந்திரத்தை மட்டும் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்கள். மற்றபடி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களால் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அதாவது உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிலேருந்து 11 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில், அதாவது நடந்து முடிஞ்சது போல் 22 முறை எழுதுங்க. அப்படி எழுதின பேப்பரை கையில் வச்சு இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், குலதெய்வத்திற்கும், இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிவிடுங்க. இதே போல் நாளை இரவு 11:11க்கு திரும்பவும் காலையில் என்ன எழுதுனீங்களோ அதையே நடந்து முடிஞ்சது போல் 22 முறை எழுதிடுங்க. இப்படி எழுதின பேப்பரை 2 பேப்பரையும் எடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லிவிட்டு உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. இது 22 நாள் உங்கள் பில்லோ கடியிலே இருக்கட்டும். 23ஆவது நாள் அந்த பேப்பரை எடுத்து எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. எதற்காக இந்த விஷயத்தை செஞ்சீங்களோ அந்த விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும்.